யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உலகமே ஒரு பேண்டமிக் சிட்யூவேஷன்குள்ள போனாலும், அவங்க கர்த்தருக்கு காத்திருந்ததுனால, ஆண்டவர் வந்து அவங்களுடைய நேச்சரே என்னவா மாத்திருவாருன்னா, அந்த பேண்டமிக்கையும் தாண்டி உயர பறக்க பண்ணுவாரு. ஸோ அந்த டைம்ல தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, உயர எழும்புவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து யோசேப்பு இருக்கிறாரு. யாக்கோபுடைய குமாரன் யோசேப்பு இருக்கிறாரு. அவர வந்து அவரோட மத்த சகோதரர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள வித்து போட்டாங்க. அடிமையா வித்துட்டாங்க. ஹாய், ஷலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் கிருபையும், சமாதானம் உண்டாகட்டும். இந்த ஞானத்தின் வெளிச்சம் சீரிஸ்க்கு நான் உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன். இன்னைக்கான வசனத்துக்குள்ள நம்ம போவோம். ஏசாயா 40வது அதிகாரம் 31வது வசனம். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா, கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்கள யாரெல்லாம் கர்த்தருக்காக வெயிட் பண்றாங்களோ, ஆண்டவருக்காக காத்திருக்கிறாங்களோ, அவங்கள வந்து கழுகோட ஒப்பிட்டு பேசுறாங்க. ஸோ அப்படி கர்த்தருக்கு நம்ம காத்திருக்கும்போது நம்ம எப்படி மாறுவோம்னா, நம்ம ஸ்ட்ரென்த் வந்து ரினியூ ஆகுமாம். நம்ம ஸ்ட்ரென்த் வந்து ரினியூ ஆகும். நம்ம வந்து ரொம்ப உயரமா பறப்போம்னு சொல்லி இருக்குது. அந்த ஸ்ட்ரென்த் ரினியூ ஆகுறது அது ஏன் கழுகோட ஒப்பிட்டு பேசுறாங்கன்னா, ஒரு மித்து ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா, கழுகு வந்து அ 35 வயசு வரைக்கும் அது வாழும். அதோட ஆயுட் நாட்கள் வந்து 35 வருஷம்னா, 35 வருஷத்துக்கு வரைக்கும் வாழும். அதோட கடைசி காலத்தில என்ன பண்ணும்னா, அதோட மூக்குல இருக்க அந்த அலகு இருக்கு பார்த்தீங்களா, இரையை கொத்தி சாப்பிடுற அலகு வந்து ஒரு மாரி மழுங்கி போயிரும். அப்புறம் அ அதோட ரெக்க வந்து ரொம்ப வீக் ஆயிரும். அதால சரியா பறக்க முடியாது. அதோட கண் பார்வையும் வந்து ரொம்ப மங்க ஆரம்பிச்சுரும். ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில அந்த கழுகு என்ன பண்ணும்னா, ஒரு உயரமான மலைக்கு போயிட்டு, அந்த மலை உச்சியில போய் உட்காந்துக்கிட்டு, அதோட ரெக்கையே அது வந்து பிச்சு எடுக்குமாம். ஓகேவா? அ அந்த அந்த வீக்கான ரெக்கையெல்லாம் அது ஒவ்வொன்னா அது பிடுங்கி எடுக்குமாம். அதோட அலக வந்து ஒரு பாறையில வச்சு நல்லா தேய்ச்சு ஷார்ப்பனாக்கும். அப்புறம் சூரியன் வந்து உதிக்கும்போதும், மறையும்போதும் அத பார்த்துக்கிட்டே இருக்கும். அத பார்க்கறதுனால அதோட கண் பார்வை வந்து தெளிவடையும். ஸோ இந்த ப்ராசஸ் இருக்கு பாருங்க. இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு காலமா இருக்கும். ஒரு கஷ்டமான ஒரு ப்ராசஸா இருக்கும். ஆனா இந்த ப்ராசஸ் மட்டும் அந்த கழுகு வந்து கடந்துட்டு அத தாங்கிட்டு அது கடந்துட்டுனா, அதோட ஸ்ட்ரென்த் வந்து மறுபடியும் ரினியூ ஆகும். அதோட புது ரெக்கைகள் முளைக்கும். அதோடைய அந்த கூர்மையான அலகு வந்து திரும்ப வந்துரும். அதோட கண் பார்வை வந்து ரொம்ப பழைய மாதிரி அது ஷார்ப் ஆயிரும். அதோட ஆயுசு நாட்கள் வந்து ரெட்டத்தனையா மாறிரும். அடுத்து ஒரு 35 வருஷம் ஆகும்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இந்த வசனத்தில மென்ஷன் பண்ணியிருக்கு. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களும் அதே மாரி தான். அவங்க கர்த்தருக்கு காத்திருக்கும்போது, அவங்க சில விஷயங்கள வந்து அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணணும், பழைய சுபாவங்கள்லாம் அவங்க களைந்து போட வேண்டியதா இருக்கும். ஸோ அப்படி களைத்து போடும்போது தான் ஆண்டவர் அவங்கள மறுபடியும் என்ன பண்ணுவாரு, ரினியூ பண்ணுவாரு. ரீபார்ன் அந்த அ மறுபடியும் பிறக்கிற அப்படிங்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள அவங்க கடந்து போவாங்க. ஸோ அவங்க ஆண்டவர் வந்து அவங்கள ரினியூ பண்றது மட்டும் இல்லாம, அவங்க ஸ்ட்ரென்த்த ரினியூ பண்றது மட்டும் இல்லாம, அவங்க வந்து உயர பறக்க பண்ணுவார். இந்த கழுகோட ஒரு சிறப்பம்சமே என்னன்னா, அது வந்து என்ன பண்ணும், புயல் அடிக்கும்போது மத்த பறவைங்கள்லாம் பறக்க முடியாது. ஆனா, அந்த கழுகு வந்து புயல் அடிக்கும்போது, அந்த புயல் காத்த யூஸ் பண்ணி, ரொம்ப ஹைட்டா அந்த புயலுக்கு மேலே போய் பறக்கும். ஸோ, அதே மாரி தான் யாரெல்லாம் கர்த்தருக்கு காத்திருக்கிறாங்களோ, அவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா, உலகமே ஒரு பேண்டமிக் சிட்யூவேஷன்குள்ள போனாலும், அவங்க கர்த்தருக்கு காத்திருந்ததுனால, ஆண்டவர் வந்து அவங்களுடைய நேச்சரே என்னவா மாத்திருவாருன்னா, அந்த பேண்டமிக்கையும் தாண்டி உயர பறக்க பண்ணுவாரு. ஸோ, அந்த டைம்ல தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, உயர எழும்புவாங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து யோசேப்பு இருக்கிறாரு. யாக்கோபுடைய குமாரன் யோசேப்பு இருக்கிறாரு. அவர வந்து அவரோட மத்த சகோதரர்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்கள வித்து போட்டாங்க. அடிமையா வித்துட்டாங்க. வித்ததுக்கு அப்புறமும் அவர் வந்து ஒரு பெயின்ஃபுல்லான மூவ்மெண்ட்க்குள்ள ஒரு ப்ராசஸ்க்குள்ள போறாரு. திரும்ப அவர் ஜெயிலுக்கு போறாரு. ஸோ இப்படிலாம் நடக்கும்போது அவர் கர்த்தருக்கு காத்திருக்கிறாரு. கர்த்தருக்கு அவர் காத்திருந்ததுனால உலகமே பஞ்சத்துல போனாலும் அவரு தான் என்ன பண்றாரு, எல்லா தேசங்களுக்கும் அவர் என்ன பண்றாருன்னா, ஃபுட் புரொவைட் பண்றாரு. ஸோ அப்படிப்பட்ட இடத்துக்கு ஆண்டவர் அவர உயர்த்திட்டாரு. ஸோ அதே மாரி நீங்க கர்த்தருக்கு காத்திருக்கும்போது, ஆண்டவர் வந்து உங்கள ரினியூ பண்ணி, உங்க ஸ்ட்ரென்த்த ரினியூ பண்ணி, உங்கள அந்த ரீபார்ன் அப்படிங்கிற மறுபடியும் பிறக்கிறது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள உங்கள கூட்டு போயிட்டு, அ எந்த மாதிரி ஒரு சிட்யூவேஷன் இருந்தாலும், உலகத்தோட எக்கனாமிக் டவுன் ஆனாலும், இல்லன்னா பேண்டமிக் சிட்யூவேஷன் இருந்தாலும், அந்த சிட்யூவேஷன யூஸ் பண்ணி ஆண்டவர் வந்து உங்கள உயர எழும்ப பண்ணுவார். ஸோ அது எப்படிதான் நம்ம வந்து கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படின்னா, அ எல்லாருமே கர்த்தருக்கு காத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ அந்த கர்த்தருக்கு காத்திருக்கும்போது அந்த பெயின்ஃபுல்லான மொமெண்ட் எப்படி தெரியுமா இருக்கும்? அ ஆ ஆண்டவருடைய வார்த்தைய நம்ம என்ன பண்ணணும்? தியானிக்கணும். ஸோ, அந்த கர்த்தருக்கு காத்திருக்கணும் அப்படிங்கிற மூவ்மெண்ட்ல நம்ம ஆண்டவருடைய வார்த்தைய தியானிக்கணும். ஆண்டவர் வந்து யோசுவாவ பார்த்து சொல்றாரு, "என்ன பண்ணி இந்த நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகள் வந்து இரவும் பகலும் நீ என்ன பண்ணு தியானி. அது உன் வாயை விட்டு பிரியாதிருக்க கடவுள்னு" சொல்லி சொல்றாரு. ஸோ, அப்படிப்பட்ட யோசுவாவ கொண்டு தான் ஆண்டவர் வந்து அந்த கானான சுதந்தரிக்க பண்றாரு. அவன் 40 வயசுல ஆண்டவர் அவனுக்கு ஒரு பிராமிஸ் பண்றாரு. கானானுக்குள்ள இவன் போவான். யோசுவாவும், காலேபும் கானானுக்குள்ள அவங்க மட்டும் தான் சுதந்தரிப்பாங்க இந்த சந்ததியிலன்னு சொல்லி சொல்றாரு.
அதே மாரி அவன் 80வது வயசுல அத என்ன பண்றாங்க, ஆண்டவர் மறுபடியும் திரும்ப அவனுக்கு பிராமிஸ் பண்ண அந்த லேண்டுக்குள்ள அவன கூட்டு போறாரு. ஸோ அதே மாதிரி நீங்க ஆண்டவருக்கு காத்திருக்கிறீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தையில நிலைச்சு நில்லுங்க. ஆண்டவருடைய வேதத்தில நீங்க என்ன பண்ணுங்க, தியானமா இருங்க. ஏன்னா, கர்த்தருடைய வார்த்தை வந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயமா இருக்குது. அது உங்களுடைய இருதயத்தில உள்ள சிந்தனையும், யோசனையும் அது வகையறுத்து அது பிரிக்கிறதா இருக்குது. நீங்க கர்த்தருடைய வார்த்தையில நீங்க தியானிச்சு அதில இருக்கும்போது, கண்டிப்பா ஆண்டவர் வந்து உங்களுடைய அந்த வெயிட்டிங் பீரியட் வந்து உங்கள நல்லா மோல்டு பண்ணி, உங்களுக்கு வந்து உங்களுடைய ஸ்ட்ரென்த்த ரினியூ பண்ணி, உங்கள வந்து என்ன பண்ணுவாரு, உயர பறக்க பண்ணுவாரு. ஸோ இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுது அப்டின்னா, இந்த வீடியோவால நீங்க ரொம்ப பிரயோஜனப்பட்டீங்க அப்டின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க என்ன பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். ஷாலோம்.